வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி சில கிரைம் த்ரில்லர் ஜானர்ல இருக்கக்கூடிய சூப்பரான படங்கள் தான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம், ஒரு மலையாள படம், ஒரு கன்னட படம், அதுல 2 தெலுங்கு படம். இதுல ஒரு படத்தை தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. வாங்க அது என்னென்ன படம்ங்கிறத டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் அருண் மாதேஸ்வரோட இயக்கத்துல டைரக்டர் செல்வராகவன் மற்றும் கீர்த்தி சுரேஷ் நடிச்ச சாணி காகிதம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பத்தி நம்ம ஒன் வேர்டுல சொல்லணும்னா ரிவெஞ்ச். இந்த படத்தோட கதைக்களம் 1989ல நடக்கிற மாதிரி காட்டப்படுது. இந்த படத்துல கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் நேம் பாத்தீங்கன்னா பொன்னி. இவங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு போலீஸா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கல்யாணம் ஆகி இவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை ஒண்ணு இருக்கும். இதுல டைரக்டர் செல்வராகவனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சங்கையா. சோ இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா பொன்னிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏற்படுற பெரிய பாதிப்பு, ஒரு பெரிய கொடுமை ஒண்ணு நடக்குது. அப்ப பொன்னி என்ன முடிவு பண்றாங்கன்னா, நம்ம வாழ்க்கையை இப்படி செதச்சவங்களை நம்ம பழி வாங்கணும், நம்ம என்ன வழி அனுபவிச்சோமோ அதே வழியா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி பொன்னி சங்கையா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தங்களையும் கடத்திட்டு வந்து கொலை பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. சோ அவங்க எல்லாத்தையும் இவங்க எப்படி கொன்னாங்க, எப்படி பழி வாங்கினாங்க அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா செல்வராகவன். சோ கீர்த்தி சுரேஷ் பிளே பண்ண அந்த பொன்னி கேரக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருந்துருவோம், நம்ம எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டரா தான் ஃபர்ஸ்ட் காட்டியிருப்பாங்க. பட் அதே கேரக்டர் ஒரு கட்டத்துல நம்ம குடும்பத்தை இப்படி செதச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா கம்ப்ளீட்டா ஃபுல் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டரா தான் இந்த படத்துல காட்டியிருப்பாங்க. டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் பிளே பண்ண அந்த சங்கையா கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே இருந்தது. அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ரிவெஞ்ச் அப்படிங்கிற ஒரு வரும்போது அவரும் கம்ப்ளீட்டா ரிவெஞ்ச் மோடுல தான் இருப்பாரு. அதே மாதிரி அவரோட இன்னொரு சைடு கேரக்டர் பாத்தீங்கன்னா தனம் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு கிட்ட அவர் காட்டுற பாசமா இருக்கட்டும், சுடலை அப்படிங்கிற ஒரு பையனை பாத்துக்கிற அக்கறையா இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படம் டெக்னிக்கலா பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காவே அமைஞ்சிருந்தது. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு சூப்பராகவே இருந்தது. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ராவான பிலிம். இந்த படத்துல வர்ற வயலன்ஸ் காட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா இருக்கும். சும்மா ரத்தம் தெறிக்க தெறிக்க எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்கிற அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஸ்டியா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நார்மலான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாட்டான ஸ்கிரீன் பிளே தான் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி தான் நமக்கு தோணுச்சு. இந்த படத்துல இவங்க 2 கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இவங்க யார் யாரெல்லாம் பழி வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு அவங்கள தேடி போய் பழி வாங்குவாங்க. அதையெல்லாம் இவங்க இன்னும் என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா இந்த சாணி காகிதம் படம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் கிடையவே கிடையாது. இந்த படத்துல வயலன்ஸ்ங்கிறது ரொம்ப நிறையவே இருக்கு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்தை பார்க்காதவங்க கொஞ்சம் பாருங்க. படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷகாகாரி அப்படிங்கிற ஒரு கன்னட மூவியோட ரிவ்யூ தான். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அதுலயும் தமிழ் டப்போட தான் இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு வெல் மேட் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. அதாவது ஒரு போலீஸ்காரரும் ஒரு ஹோட்டல்காரரும் எப்படி எதிர்பாராத விதமா ஒரு மர்டர் கேஸோட லிங்க் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல்காரரை காட்டுறாங்க. அவருடைய பேர் பாத்தீங்கன்னா சுப்பண்ணா. அவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவரு. ஏன்னா பகல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறவராகவும், இரவுல பாத்தீங்கன்னா ஒரு கூத்து டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப நாளா சிங்கிளாவே இருக்கிறாரு. அதே மாதிரி பஸ்ல வரக்கூடிய ஒரு பொண்ணு மேல ஒரு கிரஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் ஆபீசரோட கதையை காட்டியிருப்பாங்க. இவரோட மனைவியோட பிரஷர் தாங்க முடியாம இவர் ஒரு டிரான்ஸ்பருக்காண்டி அப்ளை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் டிரான்ஸ்பர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்ப எதிர்பாராத ஒரு சம்பவம் ஒண்ணு நடக்கும். அது என்னன்னா கொலை குற்றவாளியா இருக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. பட் இந்த போலீஸ்காரன் துரத்திட்டு போய் அந்த விஜயை ஷூட் பண்றாரு. குண்டு காயத்தோட பாத்தீங்கன்னா அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. எஸ்கேப் ஆனவர் பாத்தீங்கன்னா எங்கேயும் போகாம நம்ம சுப்பண்ணா அவர்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கலமா தங்குறாரு. அவர்கிட்ட நான் எந்த குற்றமும் பண்ணல, என்ன தேவையில்லாம பிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டுட்டு இவரும் பாத்தீங்கன்னா அவருக்கு அடைக்கலம் கொடுக்கறாரு. இதுக்கப்புறம் அவரை மறைக்கிறதுக்கு இவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாரு, அந்த விஜய் யாரு, உண்மையிலேயே அந்த கொலைக்கான காரணம் என்ன, யாரு கொலை பண்ணப்பட்டிருப்பா, அப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ் சும்மா வேற லெவல்ல ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன்ல போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட முடிச்ச விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த நெருப்புக்கு இரையாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்த ஹோட்டல்காரர் பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா யாரையும் ரொம்ப கொடூரமா வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸோட தான் அந்த படமே ஆரம்பிக்கும். சோ அது யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பாத்தீங்கன்னா பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கதையில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ்ல அதுக்கான விளக்கங்கள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. நரேஷன் வைஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப நீட்டா ரொம்ப பிளசண்டா நரேட் பண்ண ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கதை அவ்வளவு ஸ்மூத்தா போகும். அதே மாதிரி இந்த படத்துல மைனஸா பட்ட விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட பேஸ் தான். அதன் காரணமா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சில லேக்ஸ் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு தரமான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் இது. நீங்க இந்த படத்தை கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீது ஜோசப் டைரக்ஷன்ல 2022 ரிலீஸ் ஆன கூமன் த நைட் ரைடர் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி தான் இந்த படத்தோட ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா ஒரு பிசியா கான்ஸ்டபிளா இருப்பாரு. இவர் ஒரு கிரைம் சீனுக்கு போனார்னா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத உடனே அதை டீகோட் பண்ணி இங்க இதுதான் நடந்துச்சு, இவர் தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி ஈஸியா எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான பிசி தான் இவரு. இதனால பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய பிளஸும் நடக்குது மைனஸும் நடக்குது. அது என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இவர் ஈஸியா கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கறதுனால இவரை கண்டுபிடிக்க வைங்கன்னு சொல்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. அதே நேரத்துல ஒரு சில ஹையர் அபிஷியல்ஸ் வந்து இவரை கொஞ்சம் வெஞ்சன்ஸா பார்க்க நினைச்சிடறாங்க. எல்லா வேலையும் நீயே பண்ணிக்கிட்டு இருக்க, நாங்க என்ன சும்மா இருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் மாதிரி ஆயிருது. இவரை பாயிண்ட் பண்ணி சில விஷயங்கள்லாம் பழி வாங்குற மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஹீரோ இவரோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட பிரஷரை ஏத்தி விடுற மாதிரி இவர் நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருடனா ஒரு அவதாரம் எடுத்துறாரு. இதுக்கப்புறமா அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன, அதையெல்லாம் இவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாரு, இவரோட புத்திசாலித்தனம் இவரை கடைசி வரைக்கும் காப்பாத்துச்சா இல்லையா அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்துல இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி தான். நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட விஷயத்தை என்ஜாய் பண்ண முடியும். ரொம்ப டீடைலிங்கா நிறைய விஷயத்த பண்ணிருப்பாங்க. இந்த படத்துல எனக்கு பிடித்த பெரிய விஷயம்லாம் பாத்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியே ஆகணும். சீன் பை சீன் பாத்தீங்கன்னா போர் அடிக்காம ரொம்ப சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. சீரியஸா எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது. சம்பந்தம் இல்லாமே ரெண்டு கதை போற மாதிரியே தோணும். அப்புறம் சில இடத்துல நாட் போட்டு இது ரெண்டு கதையுமே ஒண்ணுதான் மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா பூந்து விளையாண்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஆசிஃப் அலி மற்றும் ஜாஃபர் இடிக்கியா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பின்னி எடுத்திருப்பாங்க. அதுல ஜாஃபர் இடிக்கி பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல ஒரு இடத்துல திருடுறது எப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதையெல்லாம் செம்மையாவே எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மைனஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் தான். அது நமக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். சோ மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் தமிழ் டப்பிங்ல இல்ல, மலையாளத்துல மட்டும்தான் இருக்கு. பட் நம்ம மலையாளத்துல பார்க்கும்போது இந்த கதை நமக்கு கிளியராவே புரிஞ்சிடும். சோ நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒடைலா 2 அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன ஒடைலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு படத்தோட சீக்வல் தான் இந்த படம். தமிழ்ல கூட அந்த படம் பாத்தீங்கன்னா சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு ஆகா தமிழ்ல அந்த படம் தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அந்த படத்துல ஒடைலா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஊர்ல தொடர்ச்சியா ஏகப்பட்ட பெண்கள் பாத்தீங்கன்னா அதுவும் கல்யாணமான அன்னைக்கு நைட்டு ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கடத்தி கொலை பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நபர் வேற யாருமே இல்ல, திருப்பதி அப்படிங்கிற ஒரு நபர் தான். திருப்பதியோட மனைவியே வந்து அந்த திருப்பதியை அந்த படத்தோட எண்டுல வந்து கொலை பண்ற மாதிரி அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இந்த பார்ட் 2 இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து அந்த திருப்பதியோட பணம் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள வருது. அந்த ஊர் மக்கள்லாம் பாத்தீங்கன்னா அவன் மேல செம்ம கடுப்புல இருப்பாங்க. அந்த கோபத்துல அவனோட பணத்தை நிம்மதியா புதைக்க விடாம ஒரு வித்தியாசமான பூஜை பண்ணி ஒரு வித்தியாசமான முறையில அந்த பணத்தை புதைச்சிடுறாங்க. அதனால அவன் பயங்கரமா காண்டாயி ஒரு கட்டத்துல அவனோட ஆத்மா அப்படியே வெளியே வந்து ஊர் மக்களை பழிவாங்க மறுபடியும் தொடங்குது. சோ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர்க்காரங்க யோசிக்கும் போது அப்போ நம்ம திருப்பதியோட மனைவியே ஜெயில போய் பாக்குறாங்க. சோ அவங்க ஒரு வழி ஒண்ணு சொல்றாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவ பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான சிவபக்தர், அவளால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமனா. சோ தமனா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி பேய் ஓட்டுறாங்க. சோ டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் இந்த படம் என்ன ஆகுது அப்படிங்கறது தான் இந்த படத்தோட கதை. ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னே சொல்லலாம். அதே இதை செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதிரி எடுக்கலாம்னு நினைச்சு கொஞ்சம் யோசித்திருக்காங்க. அந்த திருப்பதி அப்படிங்கிற அந்த நபர் பேயா மாறினதுக்கு அப்புறம் அவர் எடுக்கக்கூடிய அவதாரங்கள், அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகேவா இருந்தது. அதே மாதிரி தமனாவோட அந்த இனிஷியல் பில்டப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துல சில மைனஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரக்கூடிய சில சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு பிரெடிக்டபிளா தான் இருக்கும். அதே
மாதிரி இந்த படத்துக்கு பார்ட் 3 லீடு வேற கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த படத்தை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா அனகா நகா ஓ அதிதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வசதியா வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு குடும்பம் இப்போ அவங்க நிலைமை என்னன்னா, பணத்துக்காக அவங்களோட நிலத்தை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கிட்ட வித்துறாங்க. இப்போ அந்த நிலத்துல தான் இவங்க வேலை பார்த்து இவங்களோட அன்றாட லைஃபை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அவங்க குடும்பத்துல கல்யாண வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு தான் பாத்தீங்கன்னா மல்லிகா. கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பெண்ணுனால அவங்களுக்கு சில ஆசைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆசைகள்லாம் பாத்தீங்கன்னா மல்லிகாவுக்கு ஃபுல்ஃபில்லே ஆகல. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பணத்தாசையும் இருக்குது. இந்த நேரத்துல தான் அவங்க வீட்டுக்கு ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் தங்க வராரு. ஆக்சுவலா இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா 1980s நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால சில இடங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்து தான் போக வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த நேரத்துல இந்த ஸ்ரீனிவாஸ் பாத்தீங்கன்னா அந்த மல்லிகா வீட்டை கிராஸ் பண்ணி நடந்து போகும்போது அப்பதான் இவருக்கு புரிய வருது, அடுத்த ஊருக்கு போவங்குள்ள இருட்டிரும். அதே மாதிரி இவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. ஸோ அதனால மல்லிகா வீட்டுல வந்து கேட்கிறாரு, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன், இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. காலையில நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் அவங்களோட குடும்பம் ரொம்ப யோசிச்சாலும் அதுக்கப்புறம் சரி நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி அவங்க வீட்டுல அந்த பையனை தங்க வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரிய வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா மல்லிகாவுக்கு தெரிய வருது. அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, அவனை கொன்னுட்டு அந்த பணத்தை இவங்க வசப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. சோ இவங்க பிளான் பண்ண மாதிரி அவனை கொன்னாங்களா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட மீதி கதை. இதுல பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி மற்றும் அந்த படத்தோட ஆர்ட் ஒர்க் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படம் பாத்தீங்கன்னா 1980s நடக்கிறது. அதுக்கான ஆர்ட் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த வீட்டை காட்டின விதம், குறிப்பா அந்த மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் வச்சு சில லைட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அது பாக்குறதுக்கு நல்லாவே இருந்தது. அப்புறம் படத்தோட ஸ்கிரீன் பிளே சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரிங்கிறது பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா அந்த படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா அதெல்லாம் கணிக்க முடியாது. அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 1.5 மணி நேரம் தான் வரும். அதனால படம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே கொஞ்சம் கூட போர் அடிக்காது. அதே மாதிரி இந்த படத்துல சில மைனஸ் பாத்தீங்கன்னா, இந்த படத்துல வரக்கூடிய டயலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் மீனிங் டயலாக்ஸ் மாதிரி இருக்கும். பட் என்னன்னா முகம் சுளிக்கிற அளவுக்கு கிடையாது. சோ மத்தபடி இந்த படம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் பிளைனா போனாலும் படத்தை முடிக்கும் போது அதோட ட்விஸ்டும் படத்தோட ரன்னிங் டைமும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல த்ரில்லிங் படம் பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.